அமாவாசைக்கு வந்தோம்னா இங்கே கூட்டமாக இருக்கும். இங்கே அன்னதானம் போடுவாங்க கோயிலில். அப்புறம் இப்போல்லாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரமாட்டாங்க. 2 நாளில் அமாவாசை வருதில்லைங்க, அந்த அன்னைக்கு வந்தோம்னா கூட்டம் இருக்கும். அப்புறம் தம்பிக்கு லீவ் இல்லை இல்லைங்க, அதனால் வந்துட்டோம். ஏங்க மண்டபங்க சாப்பாடெல்லாம் இங்கே கிடா வெட்டெல்லாம் வச்சாங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பாடு போடுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் இல்லாதனால எல்லாம் சாத்தி வச்சுருக்குறாங்க. முதல்ல சின்ன கோயிலாக தாங்க இருந்தது, இப்போ நல்லா பெருசாக கட்டிட்டாங்க கோயில் சூப்பராக. நம்ம பழனிசாமி ஐயா முதல்வராக இருக்கும்போது தாங்க நம்ம கோயில் வேலை நடந்தது. இங்கே போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் பாஸ்கர்னு நினைக்கிறேங்க, அவங்க தான் இருந்தாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது பார்த்தா அவங்க தாங்க இருந்தாங்க. வேறுங்க சரிங்க, நம்ம வந்தாங்களா இங்கே தாங்க சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம். சரி பாத்ரூம் போயிட்டுங்க, அப்புறம் கைகால் மூஞ்சி எழுதிட்டு போய்க்கலான்ட்டு இங்கே வரேன். அன்னைக்கு இருந்ததுக்கு எல்லாமே மாறிடுச்சு. அவங்க சைடு நினைக்கிறேன் பாத்ரூம். இங்கே ஏதாவது காது குத்து ஃபங்க்ஷன் இதெல்லாம் வைப்பாங்க. அன்றைக்கெலாம் அந்த இதெல்லாம் இல்லைங்க, கிடா வீட்டெல்லாம் வச்சாங்கன்னா நிறைய கூட்டம் வருங்க. இங்கேயே பாத்திரம் எல்லாமே வாடகைக்கு எடுத்துக்கலாம். நம்ம எதுவுமே கொண்டு வர வேண்டியது இல்லைங்க, கடாயோ இல்லை கோழியோ வாங்கிட்டு வந்தால் போதுங்க. ஒரு நாளைக்கு சேவல் வாங்கிட்டு அடைச்சி போடணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு சாமிக்கு வருவாங்க நாளைக்கு. சரிங்க, நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு உங்கள் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் நம்ம செல்லாண்டி அம்மா, கருப்பணசாமி, மதுரை வீரசாமி எல்லாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல எல்லாம் கண்ணாடி எல்லாம் இல்லைங்க, இப்போ கண்ணாடி எல்லாம் போட்டு இது மாதிரி சாமிக்கு மேலே மண் இதெல்லாம் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சிவன் பார்வதிங்க தாய்க்கு கல்யாணம் ஆகிற வைபோகமாட்டிருக்குதுங்க. பிரம்மருக்கு ஞாக வளர்த்திட்டு இருக்கிறாரு. சரஸ்வதி அம்மா இருக்காங்க. அவர் பெருமாள். கருப்பணசாமிங்க அவங்க.
பாவிக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் ஆலய மணியோசை. கலசத்தை பார்த்துட்டு மீன் கடவுளே காப்பாற்றுங்கப்பா. புள்ளவி பிந்து வைரணி வெள்ளி கொம்பனே விநாயகரை அந்த வரமெல்லாம் வேணும், கல்யாணம் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து இங்கே சாமி கும்பிட்டுங்க இங்கே தொட்டியில் கட்டி விட்டோம்னா கண்டிப்பாக குழந்த வரம் கிடைக்குங்க. தாலி கயிறு கட்டிட்டு போனாங்க அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்பாங்க. நிறைய கட்டியிருப்பாங்க, இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்களாட்டுக்குதுங்க, நிறைய இருக்குதுன்னு. இதுக்குள்ளே குண்டு இருக்குது இல்லைங்க, கல்லில் செஞ்சு போட்டிருக்குறாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் வீட்டுக்கு கொண்டாந்து நம்ம அந்த லாஸ்ட் கொண்டு போய் சேர்த்துனோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்பாங்க. அது நம்ம ஏதாவது மனசில் வேண்டுதல் வச்சு இதை இப்படி கொண்டாந்து நம்ம சேர்த்தணுங்க. சேர்த்துனோம்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்படின்பாங்க.